ஆசிரியராக இருந்தவர் நடிக்க வந்தது எப்படி? 7 ஆண்டு ஆசிரியர் பணி, 50 ஆண்டுகளாக சினிமாவில் தனி முத்திரை. யார் இந்த ராஜேஷ்? 1970களிலும் 80களிலும் தமிழ் திரையுலகில பிரபலமாக விளங்கிய நடிகர் தான் ராஜேஷ். அவரு இன்னைக்கு காலமாகியிருக்காரு. மாறுபட்ட அழுத்தமான பாத்திரங்கள்ல நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகின் முத்திரை பதித்தவர் தான் இவரு. தமிழ் திரையுலகின் பிரபல நடிகரான ராஜேஷ் சென்னையில் இன்று காலமாகியிருக்காரு. அவருக்கு வயது 75. உடல்நல குறைவின் காரணமாக இன்று காலை 8:15 மணியளவில் அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதியப்போ பிறந்தவர் ராஜேஷ். திண்டுக்கல், வடமதுரை, மேலநத்தம், ஆனைக்காடு, தேனி மாவட்டம் சின்னமனூர் ஆகிய இடங்கள்ல படிச்சவர். காரைக்குடி அழகப்பா கல்லூரி, சென்னை பச்சையப்பாஸ் கல்லூரியிலும் படித்த ராஜேஷ் அதற்கப்புறமாக ஆசிரியர் பயிற்சி முடிச்சாரு. ஆசிரியர் பயிற்சி முடிச்ச ராஜேஷ் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. தமிழ் மட்டுமல்லங்க, தெலுங்கு, மலையாள படங்களிலும் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ராஜேஷ் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதிலும் தவிர்க்க இயலாத காரணங்களால தன்னால் அதுல நடிக்க முடியாமல் போய்விட்டதாக பேட்டி ஒன்றிலையுமே நடிகர் ராஜேஷ் தெரிவிச்சிருந்தாரு. பாக்கியராஜ் திரைக்கதையில பாலகுரு டைரக்ஷன்ல கன்னி பருவத்திலே படத்துல நடிகர் ராஜேஷ் கதாநாயகனாக நடிச்சாரு. இதுவே அவரது முதல் படமாக அமைஞ்சது. அந்த 7 நாட்கள் திரைப்படத்துல இவர் ஒரு சிறிய வேடத்துல தான் நடிச்சிருந்தாரு. அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு கேரக்டர் இவருக்கு ஒரு மறக்க முடியாத பாத்திரமாக அமைஞ்சிச்சு. 2024ஆம் ஆண்டுல விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப் நடித்து வெளிவந்த மெர்ரி கிறிஸ்மஸ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் சமீபத்தில் வெளியான யானை ஆகிய திரைப்படம் தான் இவர் நடித்து வெளியான கடைசி திரைப்படங்களாகும். சுமார் 7 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ராஜேஷ். ஆசிரியராக பணியாற்றிய போது திரைத்துறையில நுழைய ஆசை ஏற்பட்டு அதன்படி திரைத்துறையில கால் பதிச்சாரு. சினிமா நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் என அனைத்திலுமே தன்னுடைய முத்திரையை பதித்தவர் தான் ராஜேஷ். 9 புத்தகங்களையுமே எழுதியிருக்காரு. உலக சினிமா, தத்துவம், கம்யூனிசம், நாத்திகம், ஆன்மீகம், ஜோதிடம் என பல துறைகளிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நூல்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர் ராஜேஷ். அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்து இப்போது ஜோதிட நம்பிக்கையுள்ளவராகவும் ஜோதிடத்துல ஆழ்ந்த புரிதல் கொண்டவராகவும் மாறியவர். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் பணிகளை செம்மையாக மேற்கொள்ள அந்த நிறுவனத்தின் தலைவராக திரைப்பட நடிகர் ராஜேஷ் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அவர் ஹாலிவுட் நடிகர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் தமிழில் எழுதியிருந்தார். பெரியாரின் சித்தாந்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். ஜோதிடத்தில் முழு நம்பிக்கை கொண்டவர். ஜோதிடம் தொடர்பான கட்டுரைகளையுமே எழுதியிருக்காரு. 1983ஆம் ஆண்டு பிரபல சமூக சீர்திருத்தவாதியும் திராவிட இயக்க தலைவருமான பட்டுக்கோட்டை டேவிஸ் வானாதி ராயரின் பேத்தி ஜோன் சில்வியா வானாதி ராயரை மணந்தாரு. இவர்களுக்கு திவ்யா, தீபக் ஆகிய 2 குழந்தைகள் இருக்காங்க. யோக முத்திரை, யோகா, சித்த வைத்தியம் உள்ளிட்ட முறைகள்ல எப்படி நோயற்ற வாழ்வை வாழ்வது என்பது குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் கேட்டிருந்தாரு. இந்த 7 நாட்கள் படத்தில் தன்னுடைய மனைவி வசந்தி கோபியை காதலிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சாலுமே கோபம் கொள்ளாமல் அவர்களை சேர்த்து வைக்க முயற்சித்து சமூகத்தால் ஏற்க முடியாவிட்டாலும் மனைவியே ஆனாலும் கட்டாயமாக குடும்பம் நடத்த முடியாது என்பதையுமே காட்டினாரு. நடிகர் ராஜேஷ் திமுக காரர். கருணாநிதி, ஸ்டாலின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர். ராஜேஷ் திருமணம் உட்பட அவருடைய இல்ல நிகழ்வுகள் பலவற்றிலும் கருணாநிதி நேரில் பங்கேற்று வாழ்த்தியிருக்காரு. தன்னுடைய வீட்டு ஹாலில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மாட்டி வைத்திருந்தார் நடிகர் ராஜேஷ். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துல தலைவர் என புதிய பணியிடம் உருவாக்கப்பட்டு திரைப்பட நடிகர் ராஜேஷ் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். 2 ஆண்டு காலம் எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட்டின் தலைவராக பணியாற்றினார் ராஜேஷ். இந்த நிலையில ஏற்கனவே மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில இன்று காலை ராஜேஷுக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனையடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்தது. இவரின் மறைவுக்கு நடிகர் ரஜினி, கமல், ராஜேஷ் மற்றும் திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய இரங்கலையுமே தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.